ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பாக உங்களை தீத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதல் ஓடிஐ போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க. தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொம்பவே ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு, சவால் விட்டு பேசியிருக்காரு. இந்த ஓடிஐ தொடரை நாங்கள் தான் வெல்வோன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல் ஓடிஐ பார்த்தீங்கன்னா இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து அணி ஒரு படு தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். தோல்விக்கு அப்புறம் இங்கிலாந்து நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த சீரீஸை நாங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சோம். அதுக்கு நாங்கள் முதல் போட்டி வென்றால் மட்டுமே அடுத்த 2-1 நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருப்போம். முதல் போட்டி தோற்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் உண்மையாக நல்லா விளையாடினாங்க. நான் போலர்ஸை சொல்கிறேன், ஸ்பின்னர்ஸ் சூப்பராக போட்டாங்க. அது வெற்றிக்கு இது 2 தான் காரணம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் சும்மா விட மாட்டோம். அடுத்த போட்டியில் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து நாங்கள் இந்த சீரீஸை லெவல் செய்வோம். எங்களோட முதல் டார்கெட் அதுதான். அதுக்கப்புறம் தொடரை வெல்லணும். ஏன்னா நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தானுக்கு போகிறோம் விளையாடுறதுக்கு. கண்டிப்பாக அது இதே கண்டிஷன் தான், இந்த சேம் கண்டிஷன் தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு நல்ல மொமெண்டம் வேணும். கண்டிப்பாக இது வெற்றி பெற்று போனால் எங்களுக்கு நல்ல மொமெண்ட்டோடு நாங்கள் இந்த போட்டியை வெல்லுவோம், தொடரை வெல்லுவோம், சாம்பியன் ட்ராஃபி. அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் இந்திய அணியை விட மாட்டோம், கட்டாயம் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரொம்பவே ஒரு ஆக்ரோஷமான ஒரு சவால் விட்டு பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே ஒரு நல்ல மொமெண்டம் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய கண்டிஷன் மாரி தான் பாகிஸ்தான் கண்டிஷனும் இருக்கும் பிளேயிங் விளையாடுறதுக்கு. அதனால் எங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசியிருக்காரு. ஓகே, பட் தலைவரே, எங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வேணுமே. நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு தோல்வியிலே இருக்கோம். ஆஸ்திரேலியாவில் ஒரு தோல்வி, ஸ்ரீலங்காவில் ஒரு தோல்வி, சொந்த நாட்டிலே எங்களை நியூசிலாந்து அடிச்சுட்டு போனாங்க. நாங்கள் நிறைய தோல்வி சந்திச்சுட்டு இப்போ உங்ககிட்ட விளையாடுறோம். உங்ககிட்ட அட்லீஸ்ட் எங்கள் நாட்டில் நடக்கிறதுனால ஜெயிச்சுட்டு நாங்கள் ஒரு நல்ல மொமெண்டமத்தோடு போனால் தான் சாம்பியன் ட்ராஃபி துபாயில் நாங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் அந்த மொமெண்டம் எங்களுக்கே தேவை. அதனால் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த போட்டி நல்லா பண்ணுங்க. ஏன்னா ரோஹித் சர்மாலாம் பேட்டிங் ரொம்ப ஒரு ஒஸ்டான இருக்கார். அவரோட பேட்டிங் ரொம்ப காத்துட்ருக்கோம் அவரோட ஃபார்முக்கோசரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கண்டிப்பாக அடுத்த போட்டி விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு. அவர் விளையாடினாலும் இன்னும் சூப்பருங்க. ஏன்னா விராட் கோலி ஃபார்முக்கு அவர் ஒரு 60-70 அடிச்சார்னா ஒரு சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே ஓடியில் இவங்களாம் ஃபார்மில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக போகலாம். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல் மேட்ச் வேறு பங்களாதேஷ் கூட விளையாடுறோமா, அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடினா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். பங்களாதேஷை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. பாம்பாட்டம் ஆடியே நம்மளை ஜெயிச்சுடுவாங்க. அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம், ஒவ்வொரு மேட்சும் இம்பார்ட்டன்ட். அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்லுமா? ஜோஃப்ரா ஆர்ச்சர் சவால் விட்டு பேசியிருக்காரு, நாங்கள் தான் வெல்லுவோன்னு சொல்லிட்டு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.